இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான பச்சைப்பயிரை வச்சு கெட்டி உருண்டை. இது தீபாவளி ரெசிபியாக கூட இருக்கலாங்க. ஏன்னா எல்லா வீட்லேயும் இது கண்டிப்பாக தீபாவளிக்கு செய்வாங்க. பச்சைப்பயிறு 250 கிராம் எடுத்து நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக, அதாவது 50 கிராம் பச்சரிசி, ஒரு 4 ஏலக்காய் கொஞ்சம் செவக்க வறுத்துட்டு அதையும் அந்த பச்சைப்பயிரோட சேர்த்துட்டேன். அடுத்ததாக வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா ஆறினதுக்கு பிறகு மிக்ஸி ஜாடியில் நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப கொரப்பாகவும் அரைச்சிட வேணாம், ஏன்னா அப்புறம் உருட்டை வராது. பச்சைப்பயிறு எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். அதை விட கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கல்லை. இந்த தேங்காய் பூ கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் கருப்பு எள்ளு சேர்க்குறேன். இது சேர்த்தா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரைச்ச பச்சைப்பயிறு மேலேயே இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாம் பாகுப்பதம் பார்க்கணும். அதுக்காக 250 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த பதம், அதாவது கையில் எடுத்து அந்த மாதிரி உருட்டி வரணும், அந்த பதம் தான் இதுக்கு தேவை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பயர் மேலே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து காய்ச்சி வச்ச பாகை கொஞ்சமாக ஊற்றி கரண்டினால நல்லா மிக்ஸ் பண்ணி